மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் 24% நிறைவடைந்திருப்பதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் நிரந்தர வளாகத்தில் மருத்துவக் கல்லூரி செயல்படும் எனவும் மதுரை எய்ம்ஸ் செயல் இயக்குநர் ஹனுமந்தராவ் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் தோப்பூரில் 220 ஏக்கர் பரப்பளவில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது கட்டுமான பணிகள் எந்த நிலையில் உள்ளன என்பது குறித்த தகவல்களை மதுரை எய்ம்ஸ் இயக்குநர் தெரிவித்துள்ளார். அதன்படி நடப்பாண்டு ஜனவரி மாத நிலவரப்படி முதற்கட்ட கட்டுமானத்தில் 24% நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இரண்டாவது கட்டத்தில் மீதமுள்ள உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் முழு கட்டுமான திட்டத்தையும் பிப்ரவரி 2027க்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையில் கல்வி வளாகம், மருத்துவமனை வளாகம், விடுதி வளாகம் மற்றும் 750 இருக்கைகள் கொண்ட ஆடிட்டோரியம் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது ராமநாதபுரத்தில் மருத்துவ வகுப்புகள் நடைபெற்று வரும் சூழலில் இந்த ஆண்டு இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை அதன் நிரந்தர வளாகத்திற்கு மாற்ற முயற்சிகள் நடந்து வருவதாகவும் ஹனுமந்தராவ் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சந்தித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமியை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி மற்றும் அவரது மகன் தமிழ்குமரனும் கடந்த 17ஆம் தேதி சந்தித்து பேசினர். அப்போது ஜி.கே. மணி தனது உறவினர் இல்ல திருமண விழா அழைப்பிதழை எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கினார். வரும் ஜூன் மாதத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி முடிவடைய உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமியை ஜி.கே. மணி சந்தித்து பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிகள் காலியாக இருக்கும் சூழலில் அதில் 4 இடங்கள் திமுகவிற்கும் 1 இடம் அதிமுகவிற்கும் கிடைப்பது உறுதியாகியுள்ளது. மற்றொரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை அதிமுக, பாஜக, பாமக கட்சிகள் இணைந்து பெற முடியும் என்ற நிலையில் ஜி.கே. மணி எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தாம் சிபிஎஸ்இ பள்ளி ஏதும் நடத்தவில்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் விமர்சனத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்ணாமலை நாகரிகமாக பேச மறுப்பதாக தெரிவித்தார். நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அது இன்னும் அப்ரூவல் வாங்கல, அதுக்கு இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் வந்து சேரல, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட அங்கே கிடையாது, ஒரு மாணவர் கூட அங்கே சேரல. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்க, அது ஒரு அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால என்னுடைய பெயரை நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். தொடர்ந்து பேசிய அவர் என்னை ஏன் ஹிந்திவாலாவாக மாற்ற முயற்சிக்கிறாய் எனவும் கேள்வி எழுப்பினார். நீ திட்டமிட்டு எல்லோருக்கும் இந்த கல்வியை நாங்கள் திணிப்போம், நீ எல்லாரும் கட்டாயமா இந்தியை கத்துக்கணும், எல்லோரும் இந்தியை நீ பேசணும், இந்தியை எழுதணுங்கிறதுக்கான தேவை எங்கிருந்து வந்தது? என்னை ஏன் நீ ஹிந்தி வாலாவாக மாற்ற முயற்சிக்கிறாய்? என்னுடைய எதிர்கால வாரிசுகளை எல்லாம் இந்தி பேசக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கான நோக்கம் என்ன? உனக்கு ஒரு இடன் அஜெண்டா இருக்கிறது, ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை ஒருதலை பட்சமாக இருப்பதாகவும் திருமாவளவன் விமர்சித்தார்.